நம்ம பிரதமர் மோடியோட பொலிட்டிக்கல் கேரியரை நான் அழிக்க விரும்பலன்னு ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. எவ்வளவு தில் இருந்தா பிரதமர் மோடியோட பொலிட்டிக்கல் கேரியரை அழிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து பேசியிருப்பாப்ல. இவரோட கேரியர் அழிக்கிறதுக்கு அவர் யாரு? அதான் கேரியரோட உச்சத்துல இருக்காரு பிரதமர் மோடி. அவர் கேரியரை அவர் அழிச்சிருவாரான்னு முடியுமா? முதலோடி பேசின தைரியம் இருந்தது அப்படின்னு பிஜேபி கேட்பாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, என்ன மேட்ரு ஏதுங்கிறத நம்ம ஷோக்ல பார்ப்போம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். ஓகே, ஷோக்ல போயிடலாம். மோடி இஸ் எ கிரேட் மேன். அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை நான் அழிக்க விரும்புறேன்னு பேசின கிளிப்பு இப்ப பேசல. அது 2025 தான் பேசியிருக்காரு ட்ரம்ப். ஆனா இப்ப இந்த வீடியோ எடுத்து பிரசாந்த் பூஷன் சோசியல் மீடியால போட பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. Modi is a great man. Any different? I don't want to destroy his political career, okay? பாருங்க, ட்ரம்ப் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இதோட கண்டிக்காம இருக்காங்க பிஜேபிக்காரங்க. இங்க ஏதாவது கண்டிச்சு அது ஏதாவது ட்விட்டை பார்த்துட்டு திருப்பி டேரிஃப் ஏற்றிட்டு வரோன்ட்டு பயப்படுறாங்க, அளவுக்கு ட்ரோல் பண்றாங்க. ஆமா, பிரசாந்த் பூஷன் வந்து அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவரோட கெரியரையே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாருன்னா அவர்கிட்ட மிரட்டுறதுக்கு ஏதோ விஷயம் இருக்கா, இப்படி அப்பட்டமா மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் பூஷன் ஒரு கேள்வி எழுப்புறாரு. பட் அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மோடி இஸ் அ கிரேட் மேன் ஆரம்பிச்சு அவர் வந்து ஹீ லவ்ஸ் ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்ப்பை வந்து அவர் லவ் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்ப்பே சொல்றாரு. ஆனா வந்து இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வேற வேலை எடுத்துக்கிட்டு அவரோட பொலிட்டிக்கல் கேரியரே அதனால அழிஞ்சு போயிடும், அதை நான் பண்ண விரும்பலைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ காங்கிரஸ்லேயும் இதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றமும் நடந்துகிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் நிறைய கேள்விகள் எதிர்கட்சிகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் பதில் வந்துச்சான்னு கேட்டால் பதில் வந்துகிட்டே இருக்கு. ஆன் தி வேல இருக்க மாதிரி தான் இருக்கு சில கேள்விகளுக்கு. இன்னொரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. குறிப்பா பிஎம் கேர்ஸ், இந்த 2020-21 கொரோனாவால உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டது, இந்தியாவும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டை வச்சு என்கரேஜ் பண்ணாப்புல, ஃபண்டும் கேட்டாப்புல நம்ம எல்லாருமே ஃபண்டெல்லாம் கொடுத்தோம் பிரதமர் மோடிக்கு. ஆமா, இப்போ அந்த ஃபண்டு என்ன ஆச்சுன்னு எதிர்கட்சிகள் அப்ப கேட்டப்பவே அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப மக்களவை செயலகத்துக்கு பிஎம் அலுவலகத்துல வந்து ஒரு கடிதமே வந்து போயிருக்கு. தனி நபர்களோ அல்லது எம்பிக்களோ அல்லது அமைப்புகளோ அல்லது நிறுவனங்களோ அல்லது கட்சிகளோ யாருமே இதை பத்தி கேட்கறதுக்கான உரிமை கிடையாது. ஏன்னா அது அரசாங்கத்துக்கு கீழே வராது. பிஎம் கேருங்கிறது ஒரு தனியான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு இருக்காங்க. குட். பிஎம் கேர் மட்டும் இல்லை, இந்த பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அதை பற்றியும் கேட்கக்கூடாது, நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டு பற்றியும் கேட்கக்கூடாது. இந்த மூணை பற்றியும் எந்த கேள்வி வந்தாலும் நிராகரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மக்களவை செயலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் எதை பற்றியுமே கேட்காதீங்க, கேள்வி தான். பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கன்னு அந்த கேள்வி கேட்குறீங்க, நாடாளுமன்றத்துக்கு வாங்கன்னு அந்த கேள்வி கேட்குறீங்க. எத்தனை தான் கேள்வி கேட்பீங்க, எதை பத்தியுமே கேட்காதீங்க. கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளோ ஈஸி தெரியுமா, பதில் சொல்றது தான் கஷ்டங்கிற மாதிரி தான் பிஜேபி டீல் பண்ணிருக்காங்க. பட் ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இருக்குன்னா கேள்விங்கிறது கேட்கலாம் தானே. இது வந்து ஜனநாயகத்துல ஒரு மாடிஃபைடான ஒரு ஜனநாயகம். இது ஒரு 2.0 ஜனநாயகத்துல நம்ம இருக்கோம். உலகத்து ஒரு முன்மாதிரியா செயல்பட்டு இருக்காரு பிரதமர் மோடி. இப்ப நார்த் கொரியால கேட்கவே முடியாது, அது சர்வாதிகாரம். இது ஜனநாயகம் தான் இருக்கும். பட் இங்க கேள்வி கேட்கவும் முடியாது, கேள்வி கேட்கவே கூடாதும்பாங்க. அதை சொல்லிடுவாங்க, சொல்லிட்டா அது ஜனநாயகம் 2.0. ஆமா. அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி, நம்பிக்கை விருதுகள் பிப்ரவரி 14 கலைவாண அரங்கத்துல வந்து நடக்க போகுது. இதுல நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்களை தான் சிறப்பு அழைப்பாளராக நம்ம வந்து அழைக்க போறோம். யார் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே கொடுக்கப்பட்ட அந்த கமெண்ட்ல அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. நிச்சயம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, நம்ம எல்லாம் சந்திக்கலாம், விழாவையும் வந்து கண்டு ரசிக்கலாம். ஆமா, கண்டிப்பா. இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் நெருங்குது. எல்லாரும் வந்து எங்க மேனிஃபெஸ்டோ தான் ஹீரோ, எங்க மேனிஃபெஸ்டோ ஹீரோயின் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மக்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், இதெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில் இருந்தால் அது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் விகடன் வழியாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அனுப்பி வைப்போம். அதை பற்றி நம்ம பேசவும் செய்யலாம் வீடியோவில். ஸோ அதுக்கான லிங்க்குமே நம்ம கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்போம். அதில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்தியாவில் பல கேள்விகளுக்கு பதிலே இல்லை. பதில் சொல்லக்கூடிய கேள்வி கூட வேற ஒருத்தர்கிட்ட பதில் வாங்கிக்கோங்க, அவர்கிட்ட கேட்டால் இவர்கிட்ட கை காமிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு லூப்லேயே தான் போய்கிட்டு இருக்கு. ஓஹோ. பியூஷ் கோயல்கிட்ட ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோமா இல்லையான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாதுங்க,
வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஜெய்சங்கர் எனக்கு தெரியாதுங்க பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிம்பாங்க. அவங்க அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இந்த அப்டேட்டட் ஜனநாயகமா 2.0 ஜனநாயகம். ஓகே. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த 25% டேரிஃபை 18% மாத்தினாரு. அப்போ வந்து $500 பில்லியன் அளவுக்கு இந்தியா வர்த்தகம் பண்ண போகுது, நம்ம கிட்ட இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ண போகுதுலாம் சொல்லியிருந்தாரு. நம்ம வருஷத்தோடைய ஒரு வருஷ பட்ஜெட்டே 53 லட்சம் கோடி தான். இவர் சொல்ற கணக்கு பார்த்தா 45 லட்சம் கோடி வரைக்கும் வருது. அப்ப கிட்டத்தட்ட 80% to 90% அமெரிக்காவுடைய பொருட்கள் மட்டுமே நம்ம வாங்குறதுக்கு மாதிரி இருக்கும். அது இதெல்லாம் சாத்தியமான்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல்கிட்ட கேட்டாங்க, அது பதில் சொல்லியிருக்காரு. ஏன் முடியாது, அதெல்லாம் சாத்தியம்தான், அதான் 5 ஆண்டுகள்ல வாங்குவாங்க இந்த மாதிரி சொல்றாரு. அமெரிக்காட்ட இருந்து வாங்க கூடாதா, நம்ம 500 பில்லியன் அளவுக்கு வாங்க முடியும் நம்மளால, அதுக்கெல்லாம் நம்மளாம் சேர்ந்து உழைச்சு அங்கிருந்து இறக்குமதி நம்ம வந்து பண்ண போறோங்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஓகே. இப்போ ஒவ்வொரு வருஷமும் 55 பில்லியன்ல இருந்து 60 பில்லியன் வரைக்கும் வாங்குறோம். அதை அப்ப டபுள் பண்ணணும், அதை 100 பில்லியனா மாத்தணும். 100 பில்லியனா மாத்தினா மட்டும் தான் 5 ஆண்டுகள்ல சாத்தியம். அது 5 ஆண்டுகள்ல 500 முடிச்சு விட்டுருவாங்க. என்னென்ன பொருள் வாங்க போறாங்க அப்படின்னா, கொள்முதல் செய்ய போறாங்க அப்படின்னா விமான பாகங்கள், மதிப்புமிக்க உலோகங்கள், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்க போறோம். நம்ம நாட்டுக்கும் ஒரு $30 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நம்ம போறோம்ல, அப்ப இதெல்லாம் நமக்கு அவசியம் தான் அப்படிங்கிறாரு அவர். ஆமா, அப்படிங்கிறாரு பியூஷ் கோயல். ஆனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ட்ரேட் டீலோட அந்த ஃப்ரேம் ஒர்க் ஒப்பந்தம் வந்து ஒப்பந்தத்தோட முன்வடிவு தான் இப்போ வெளியாயிருக்கு. அதுவும் இடைக்கால ஒப்பந்தம் வேற சொல்றாங்க. இதுல எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு தெரியல. அங்க வந்து அமெரிக்கால இருந்து விளையிற இந்த வேளாண் பொருட்களை இந்திய சந்தையில வித்துக்கலாம், அதுவும் மிக குறைவான வரியிலையோ இல்லை வரியே இல்லாமலோ வித்துக்கலாங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்கு விவசாய சங்கங்கள் கடும் எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயே வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த மார்க்கெட்டை அமெரிக்க நிறுவனங்களுக்கு திறந்து விட்டுட்டீங்கன்னா எங்கள் பொருட்கள் எப்படி விற்பனை ஆகும் அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. பட் இந்த எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம்ங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டே இருக்காங்க. இதை மட்டும் சொல்லல, அவங்க EU கூட போட்ட அந்த மதர் ஆஃப் ஆல் டீல் அது 2027 தான் வரப்போகுதுங்கிறாங்க. அது EUல இருக்க எல்லாரும் வந்து ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அதுவுமே ஒரு கிரேட்டான ஒரு ஒப்பந்தம்ங்கிறாங்க. கடந்த 2 வாரத்துல மட்டும் பாத்தீங்களா, அமெரிக்காவையும் வசியப்படுத்திட்டாப்புல, யூயூவையும் வசியப்படுத்திட்டாப்புல, அவ்வளவுதான், நாட்டு மக்களையும் வசியப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. ஏன்னா 140 கோடி மக்களும் அவர் குடும்பம் தானே, அதனால ஈஸியா அவருக்கு வந்து இதுவாயிடுவாங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்து திமுகல இருந்து உரிமை மீறல் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. பியூஷ் கோயலுக்கு எதிராக அந்த நோட்டீஸ் இருக்கணும்ட்டு. என்னன்னா, அவர் வந்து இந்த விஷயம் வந்து இந்த ட்ரேட் டீல் பத்தி அவர் ஏன் நாடாளுமன்றத்துல சொல்லலை, முதல்ல அங்கதானே சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு யார் திருச்சி சிவா வந்து இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கணும்னு சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. பட் திமுக புரியாமல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பார்ல. வெள்ளை மாளிகை தான் முதல்ல வெளியிடுறாங்க அந்த ட்ரேட் டீலை பற்றி. இன்னொன்று என்னன்னா, திமுகவுக்கு அவர் தானே தமிழ்நாடு பாஜக மேலோட பொறுப்பாளர் வேற இருக்காப்புல பியூஷ் கோயல். இங்கிருந்து வேற அடிக்கடி கூட்டணிக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்காப்புல. அங்கேயார பிடிச்சி விட்டுலாம் நினைச்சு உரிமை மீறல் நோட்டீஸ் யார்ட்ட கொடுப்பாங்கன்னா சபாநாயகர் தான் கொடுப்பாங்க. இப்ப சபாநாயகரே தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற போறதா எதிர்கட்சிகள் முடிவு பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, ராகுல் காந்தியை பேச விடுறதே கிடையாது. குறிப்பா எதிர்கட்சிகள் எந்த முக்கியமான விவாதத்தை எடுத்துட்டு போனாலுமே பேச விடாம தடுக்கிறதுங்கிறது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காரு ஓம் பிர்லா. அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் உடைய பெண் எம்பிக்கள் மீதே குற்றச்சாட்டு வச்சாப்புல. பிரதமர் மோடியை தாக்க திட்டமிட்டாங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் பிரதமர் மோடியை வரவிடலை அப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல. இதெல்லாம் வந்து காரணம் காட்டி அவரே பேச நீக்கிடலாம், அட்லீஸ்ட் இது வந்து ஒரு தீர்மானமாவது கொண்டு வரலாம்னு பாக்குறாங்க. தீர்மானமாவது கொண்டு வரலாம், அப்பயே கொஞ்சம் பயப்படுவாரான்னு பாக்கலாங்கிறாங்க. ஆமா, ஆனா வந்து இப்ப பெண் எம்பிக்கள் அவருக்கு ஓம் பிர்லாக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஜோதிமணி உள்ளிட்ட பெண் எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து பயத்தினாலதான் அவர் வரல, இங்க நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் மோடி பயந்துகிட்டு தான் வரலையே தவிர, அதுக்கு வந்து உங்க மூலியமா ஆளுங்கட்சி ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஹானபிள் ஸ்பீக்கரை வந்து இப்படி பேச வச்சிருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி தாக்க போறாங்க, இது பண்றாங்கன்னு ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை இப்படி பேசுறது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. எதிர்கட்சி தலைவர்கள் யாரையுமே பேச விட மாட்டேங்கிறீங்க. அதே நேரத்தில் பிஜேபி ஆட்கள் வந்து ரொம்ப மோசமாக கொச்சையா முன்னாள் பிரதமர்களை பேசினாலும் வேடிக்கை தான் பார்க்குறீங்க அப்படின்லாம் அந்த கடிதத்தில் எழுதி அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஓகே, இவர் வந்து பரீட்சா பேஸ் சர்ச்சான்னு எழுதுவாப்புல, பயம் இல்லாமல் எழுதுங்க அப்படின்ட்டு. பட் இவரே பயப்படுறாரா பிரதமர் மோடி? அது யாருக்கிட்ட? ஜோதிமணி கிட்ட, சுதா கிட்ட. ஆமாம், அவங்க வந்து காங்கிரஸோட எம்பிக்களை பார்த்து பயப்படுறாருன்னு காங்கிரஸ் எம்பிக்களே சொல்கிறாங்க. அதை நம்ம நம்ப வேணாம், அவங்க தானே சொல்கிறாங்க. தைரியமான ஆளு, ட்ரம்ப்பையே மிரட்டி விட்டுருக்காருல்ல, நம்ம
நம்ம தான் பார்த்தோமே ட்ரேட் டீலில். சரி, இன்னொரு பக்கம் என்னென்னா நாடாளுமன்றம் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, இன்றைக்கி நடக்கலை. லோக்சபா வந்து நாளைக்கு வரையும் ஒத்தி வச்சுட்டாங்க. இன்றைக்கும் வந்து அதை பற்றி பேசணும்னாங்க. டிஆர் பாலு வந்து அட்ஜென்மெண்ட் மோஷன்லாம் கொண்டு வந்திருந்தார். தள்ளி வைப்பு தீர்மானம் கொண்டு வந்து நீங்கள் முதல்ல இதை தான் பேசணும், இந்தியா அமெரிக்கா வர்த்தகத்தை பற்றி தான் பேசணும், இது விவசாயிகளை பாதிக்கிறாங்க, இது ஒரு சரியான டீலாகவும் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. பட் அதெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லி அமளி ஏற்பட்டதுனால ஒத்தி வச்சுட்டாங்க. ரயிலுக்கு பச்சை கொடி காட்டி தொடங்க வைக்கிற வேலையை கூட பிரதமர் மோடி எடுத்துக்கிட்டாப்புல அஸ்வினி வைஷ்ணவ் விட்டு இருந்து. அஸ்வினி வைஷ்ணவ் எதிர்கட்சிகளை சேர்ந்த பல மாநிலங்களுக்கும் பதில் சொல்ற வேலையை தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, தமிழ்நாடு அரசு குறிப்பா மு.க. ஸ்டாலின் இங்க வந்து பட்ஜெட் வந்து கம்மியா ஒதுக்கப்படுது, ரயில்வே திட்டங்கள்லாம் சரியா செயல்படுத்துறது இல்லைன்னா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு, இங்க முதல்ல நிலத்தையே கையகப்படுத்த முடியல, 100% வேணும் அப்படின்னா 25% வரைக்கும் ஆயிருக்கு, அதுலயே பல குளறுபடி இல்லாம இருக்கு, ஒத்துழைச்சா மட்டும்தான் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும், நாட்டுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் வந்து சரி, தப்பல அவங்க மேல வச்சுட்டு எங்க மேல பழி போறாங்கன்னு சொல்றாரு அவரு. ஓகே, ஒத்துழைக்கிற மாதிரி ஒரு முதல்வர் வந்து வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எடப்பாடி இந்த கூட்டணிக்கு ஒத்துழைக்கிறாரு, ஸோ அரசுக்கும் ஒத்துழைப்பாருன்னு அவங்க நம்புறாங்க. அதுதான் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அசாம்லேயும் தேர்தல் வருது, இங்கே மட்டும் இல்லாமல் அசாமில் தேர்தல் வருது. அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, வீடியோலாம் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க பிஜேபி அசாமோட அந்த அஃபிஷியல் பேஜில். அதில் வந்து நோ மர்சி அப்படின்னு போட்டுட்டு எழுத்தெல்லாம் போடுறாங்க அந்த வீடியோவில். இஸ்லாமியர்களை துப்பாக்கியை வச்சு அந்த மாநிலத்தோட முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா வந்து சுடுற மாதிரி அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க. இதை காங்கிரஸ் வந்து டைரெக்டாக ஒரு இனப்படுகொலைக்கே அழைப்பு விடுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறாங்கன்னா அவங்க இஸ்லாமிய வெறுப்பை ஓப்பனாகவே சொல்கிறாங்க. பிரதமர் மோடியும் அதை கண்டிக்கலாங்கும் போது அவங்களோட எண்ணமே இதுதான் தெரியும் போது நீதிமன்றங்கள் தான் இதில் தலையிடணுங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் RSS உடைய 100ஆண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. நேற்று மும்பையில் வந்து நடந்தது. அதில் கலந்துக்கிட்டாரு RSS உடைய தலைவர் மோகன் பகவத். 75 வயசு ஆயிடுச்சுனாலே ராஜினாமா பண்ணிடணும், அதற்கு பிறகு சங்கத்துல தான் இருக்கணும், பல வேலைகள் எல்லாமே இருக்கு. ஆனா 25 வயசு ஆன உடனே நான் சொல்லிட்டேன் சங்கத்துல, நீங்க எப்ப ராஜினாமா பண்ண சொன்னாலும் ராஜினாமா பண்ண தயாருன்ட்டு. பட் வந்து அவங்க வந்து நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னாலும் அந்த வேலையை நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சங்கமே இவர் தானே தலைவர், இவர் யார்கிட்ட போய் சொல்லுவாரு? அங்க கூடியிருக்கிற நிர்வாகிகள் கிட்ட, குழு மெம்பர்ஸ் கிட்ட தான். நான் 75 வயசு ஆயிடுச்சு, நீங்க பதவியில இருந்து நீக்கணுமா என்ன? ஒருத்தருக்கு மெசேஜ் சொல்லிட்டே இருக்காப்புல மோகன் பகவத். அந்த விழால சல்மான் கான்லாம் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க. RSSங்கிறது ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு, இது வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் வர முடியாது, இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் தலைவராக முடியும். ஆனா இதுல கேஸ்ட்லாம் நாங்க பார்க்க மாட்டோம்னு அதுல பேசியிருக்காரு. ஆனா அதுக்குள்ளேயும் பல சர்ச்சைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து 2020 இந்தியா சீனா மோதல் நடந்தது. இந்த மோதலுக்கு அப்புறம் ஜூன் 22, 2020 அன்னைக்கு சைனா வந்து ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடத்தியிருக்காங்க, அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அணு ஆயுத போரா கூட அந்த டைம்ல மாறி இருக்கலாங்கிற மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்து சொன்னதை வச்சு சில விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாம் மானிட்டர் பண்ற அமைப்பு வந்து அப்படி நடந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. TNPSC அந்த குரூப் 2, குரூப் 2A அந்த மெயின் எக்ஸாம் நேற்று எழுதியிருக்க வேண்டியது மாணவர்கள். பட் வந்து 2 சென்டரில் குளறுபடி நடந்ததுனால எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. நேற்றைய மாணவர்கள்லாம் போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா அந்த TNPSC அந்த தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்தால் சண்முக சுந்தரத்தை மாற்றிட்டு அங்கே வந்து IAS வெங்கடப்பிரியாவை தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க. ஒரு 10,000 பேர் எழுது எக்ஸாம், அதை கூட ஒழுங்காக நடத்த முடியலையான்னு சொல்லிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், சீமான், விஜய் எல்லா எதிர்கட்சிகளும் தமிழ்நாடு அரசு நோக்கி கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க விளம்பரத்துக்கு நிறைய செலவு பண்றீங்க, அதுக்கெல்லாம் கவனம் செலுத்துறீங்க, இது வருஷ கணக்காக மாணவர்கள் படிச்சு எழுதுற ஒரு முக்கியமான எக்ஸாமு, அதுல கவனம் குறைவா இருக்கிறது வந்து நியாயமா அது அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு வந்து இழப்பீடு நீங்க கொடுக்கணும் மாணவர்களுக்கு, அந்த அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸாவது நீங்க வந்து கொடுக்கணும் அந்த 10,000 பேருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. கூட்டணியில் இருந்தால் கூட கேட்குற ஒரே ஆளாக தான் இருக்காப்புல. இன்னொரு பக்கம் CPM சண்முகம் கூட இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் பேசுறாரு அவரு. ஆமா, ஆனா அதை பத்தி எந்த பதிலுமே அமைச்சர்களோ இல்ல முதல்வரோ பேச மாட்டாங்க. இந்த சேம் பிஜேபி ஃபார்முலான்னு நினைக்கிறேன். டிஎம்கேயோட ஹீரோவா இருந்தது அந்த மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோல ஒரு முக்கியமான வாக்குறுதியாக அவங்க வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பட் அது கொஞ்சம் அப்படி இப்படி மாறி ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சாங்க. இது அறிவிச்சதுனால ஜாக்டோ ஜியோ வந்து பாராட்டு விழா நடத்தணும்னு சொன்னதாகவும், அதனால முதல்வர் போய் அங்கே கலந்துக்கிட்டு இருக்காரு, பாராட்டி தள்ளியிருக்காரு ஆசிரியர்களையே. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தான் வந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும், கலைஞர் ஆட்சியில இருந்தும் சரி நானும் சரி உங்களோட எப்போவுமே துணையாக இருப்பேன் அப்படின்லாம் பேசினாரு. அதே மாதிரி இந்த அறிவிப்பு, இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட அறிவிப்பு வந்தபோது ஜாக்டோ ஜியோ உறுப்பினர்கள்லாம் வந்து மாறி மாறி இனிப்பெல்லாம் ஊட்டிக்கிட்டாங்க முதல்வருக்கு. ஸோ இது வரலாற்றிலே இப்படி ஒரு இனிப்பு பரிமாறிக்கொண்ட நிகழ்வு இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம வந்து இணக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஓகே, அரசாங்க ஊழியர்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க நம்புறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இன்னைக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் அந்த ராணிப்பேட்டையில பணப்பாக்கத்துல தொழிற்சாலை தொடங்கி வச்சிருக்காப்புல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். டாடா குழும தலைவர் சந்திரசேகரன்லாம் கூட வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கு. பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தொழிற்சாலை தொடங்குறதுக்கு குறைஞ்சது வேற மாநிலங்கள்னா 4 அல்லது 5 வருஷம் ஆகும், பட் நம்ம 18 மாசத்துல முடிக்கிறதா இருந்தோம், பட் 16 மாசத்துலயே முடிச்சிருக்கோம், தமிழ்நாடு அரசு அப்படி ஒத்துழைக்கும் நிறுவனங்களுக்கு அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. ஆமாம், தனியார் நிறுவன விழாவில் பேசிட்டு இருக்கும்போது அன்புமணி பொதுத்துறை நிறுவனங்களை பாருங்க, அரசோட நிறுவனங்களை அப்படின்னு சொல்லி அவர் சில டேட்டாலாம் எடுத்து போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, போன ஒரு ஆண்டை எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் 26,000 கோடிக்கு மேலே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அரசே மானியம் கொடுத்துருக்கு. மானியம் கொடுத்து கூட இந்த ஒரு ஆண்டில் 16,000 கோடி வந்து நஷ்டமாயிருக்கு. அதில் 9,000 கோடி வந்து மின்வாரியத்திலே நஷ்டமாயிருக்கு. ஸோ இவங்களோட ஊழல், அதே மாதிரி நிர்வாக சீர்கேடு, இது 2 நாளாக பொதுத்துறை நிறுவனங்களை மோசமான நிலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு அன்புமணி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்த விதமான ஒரு தகவலும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வந்து பரவாது, ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான் என்னைக்கு தேர்தல் நடக்கும், ஒரே ஃபேஸா இல்லை 2 ஃபேஸாங்கிறதெல்லாம் சொல்லுவார். பட் எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரில, கரெக்டாக வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. PL சந்தோஷ் என்ன சொல்ற, பாஜகவுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னும் 65 நாள்ல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துடும் அப்படிங்கிறாரு. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடந்துரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால இன்னும் 60 நாள் தான் இருக்கு, வேகமா எல்லாரும் வேலை செய்யுங்கன்னு உத்தரவு வேற போட்டிருக்காரு அவரு. எப்படி அது பிஜேபிக்கு எப்படி தெரியும்? தெரியாதே. பிஜேபி அதான் தெரியல, தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு, ஈசி. இவங்க பிஜேபி எப்படியோ ஸ்பெல் பண்ணியிருக்காப்புல PL சந்தோஷ். இருக்கலாம், ஆனால் வந்து இந்த தேர்தல் தேதியெல்லாம் ஞானேஷ்குமாருக்கே தெரியாது, அவரே இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்ல வரேன். இனிமே தான் அவருக்கே தெரியும். அப்படிங்கும்போது PL சந்தோஷுக்கு அவங்களுக்கு சொல்லுவாரு, ஞானேஷ்குமாருக்கு இன்ஃபார்ம் வரும். எங்கிருந்து அப்படின்னா மேல இருந்து, இயற்கையிலிருந்து வரும். பரமாத்மாலேருந்து சொல்லுவாப்புல. அதை வச்சு அவர் ஒரு அட்டவணை போடுவாரு. அதுக்கு முன்னாடியே பரமாத்மா PL சந்தோஷ் கிட்ட சொல்லியிருக்காரு போல. அவர் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி, நம்ம கிட்ட இல்ல கட்சிக்காரங்க கிட்ட அதுக்கு தயாரா இருங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆமா, நம்ம கிட்டே பரமாத்மாலாம் பேச நல்லா தான் இருக்கும். சரி, பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த காங்கிரஸ் பஞ்சாயத்து அது ஒரு பக்கம் இருக்குது. காங்கிரஸ் தினசரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ்ல எம்பியா இருக்கிற மாணிக்கம் தாக்கூர் ஏதாவது சொல்லிட்டே இருக்காருங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அமைச்சர் ஐ பெரியசாமி கிட்ட. மாணிக்கம் தாக்கூர் வந்து அவர் தினசரி அறிக்கை விடுறாரு, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, பட் ஏதோ கட்சி தலைமை சொல்லாங்கன்னா நாங்க பதில் சொல்லலாம், அதோட உறுப்பினர்கள் சொல்றதுக்கெல்லாம் நாங்க பேச முடியாதுங்கிற மாதிரி அதை கடந்து போயிட்டாரு. ஓகே, இன்னொரு பக்கம் வந்து தஞ்சாவூர் பக்கம் போயிருந்தாப்புல எடப்பாடி பழனிசாமி. அங்க வந்து ஒரு விவசாயி, நல்ல விவசாயமா இருக்கு அந்த ஏரியால. அங்க வந்து ஒரு நெல் அதுவுமே நல்லா தான் இருக்கு அந்த நெல். ஐயா காஞ்சி போயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாப்புல. அந்த வீடியோவில் எடுத்து போயிட்டு வந்து டிஎம்கே எல்லாமே பாருங்க, ஒரு ஆக்டிங் பண்ணலாம், பட் ஓவர் ஆக்டிங் பண்ணி எடப்பாடி பழனிசாமி காட்டி கொடுத்துட்டாரு அந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஆக்டிங்லாம் எங்க கிட்ட கத்துக்க சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க தலைமை கிட்ட கத்துக்க சொல்லுங்க. அவங்க தலைமைன்னு இவங்க டிஎம்கே யார சொல்றாங்க, மோடிஜி தானே சொல்றாங்க, அதை சொல்றேன் நானு. பட் ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்களா? அதான் என்ன எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா கூட்டணியே கிடையாது முதல்ல. இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பயங்கர பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. எங்கேயாவது ஸ்டாலின் வந்து காங்கிரஸோட தலைவர்களை பேசி நீங்க வந்து பாத்துருக்கீங்களா? அண்மை காலத்துல பேசியிருக்கவே மாட்டாரு. இந்தியா உடனேன்னு சொல்றாங்க, அதுவுமே சொல்றதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆக்சுவலி என்னன்னா, அது வந்து தேசிய அளவுல உருவாக்கப்படுறப்பதான் இந்தியா கூட்டணின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல பேசுறப்ப அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லி இப்ப கூட February 12 அறிவிச்சிருக்காங்க போராட்டத்தை. பட் இந்தியான்னு சொன்னா மட்டும் தான் நான் ஏத்துப்பேன், காங்கிரஸ் டிஎம்கே ஒன்னா இருக்கிறத இல்ல. ஏன்னா அவர் வந்து என்டிஏ கூட்டணின்னு இங்க சொல்றாங்க, அப்ப இந்தியா கூட்டணின்னு சொன்னாதானே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறாரு போல. சரி, ஓகே. அவர் வந்து அவரை புகழ்ந்து ஒருத்தர் பேசியிருக்காரு, யாருன்னா பொள்ளாச்சி ஜெயராமன். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப்
ட்ரம்ப் கிட்ட டைரக்டா எடப்பாடி பேசியிருந்தாருன்னா வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். என்னன்னா பிரதமர் மோடி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாராம், திருப்பூர்ல வந்து உற்பத்தியாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பனியன் கம்பெனிலாம் ரொம்ப இதுவா இருக்குது, நீங்க ட்ரம்ப் கிட்ட பேசி ராஜதந்திரமா பேசி கொண்டு வாங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் பிரதமர் மோடி இவர் சொன்னதை கேட்டுட்டு போய் பிரதமர் மோடி அங்க பேச, ட்ரம்ப் கிட்ட வந்து ராஜதந்திரமா பேச இந்த டீல் வந்து ஓகே ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இருக்காப்ல, பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறதுக்கும் சுனாமி வரதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி. அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்போ பிரதமர் மோடியை பார்த்தாப்புல, அமித்ஷாவை தான் ரெடி பார்த்துட்டு வந்தாப்புல கட்சியை போட்டுட்டு ஃபோன்ல இல்லை பேசியிருப்பாரு என்னமோ ஆஞ்சி அப்படின்றப்பார் அவரு. இவர் பேசி ஆனா அவர் அந்த ராஜதந்திரத்தை ட்ரம்ப் கிட்ட பயன்படுத்தி அது டீல்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான்றாங்க, இடைக்கால ஒப்பந்தத்தோட ஒரு முன் வடிவம், அவ்வளவுதான் இது அப்படிங்கிறாங்க. இப்ப இந்திய அரசாங்கம் சார்பும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, அங்கிருந்து அறிக்கை வந்திருக்கு. இதை பத்தி இன்னைக்கு ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல நாகப்பன் சார் ரொம்ப டீட்டெயிலாவே பேசியிருக்காரு, அதையும் முடிஞ்சா கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு கொண்டு வந்தவரே செங்கோட்டையன் தான். இப்ப செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைஞ்சிருக்காப்புல. இதை பத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டப்ப அவர் ஒரு செல்லா காசுங்க, செல்லா காசுக்கு தான் மதிப்பு இருக்கா, மதிப்பு இல்ல, அதே தான் செங்கோட்டையனுக்கும். செல்லா காசு ஆக்குனது யாருன்னு சொன்னாரா? அது நான் தான். என்னையவே சில பேர் செல்லா காசு ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க, அதெல்லாம் நான் முறியடிச்சு தான் நின்றுகிட்டு இருக்கேன். 2026 தாண்டதுக்கு பிறகுதான் என்னோட நிலைமையே தெரியுங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க. ஆமா சரி, இப்போ என்னன்னா செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் நீங்க சாதாரணமா இட போட முடியாது, அவர் வந்து தமிழ்நாட்டு தலைவர் கிடையாது, இந்தியா தலைவர் கிடையாது, அவருடைய விஷனுக்கு, அவருடைய எதிர்கால தொலைநோக்கு பார்வைக்கு சர்வதேசமா உலக தலைவராகிறதுக்கான எல்லா தகுதியும் விஜய் கிட்ட வந்து இருக்கு. அவர் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா இந்தியாவை, தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கும், அன்னைக்கு பேசுற அன்னைக்கு இருக்கு அப்படிங்க. இல்ல செங்கோட்டையன் என்ன சட்டையரா ட்ரோல் பண்ணிருக்காரு போல விஜய, அப்படிதான் தெரியுது இப்பெல்லாம் பேசும்போது. உலக தலைவருக்கான எல்லா அம்சமும் அவங்ககிட்ட இருக்குப்பா, இப்ப நேர்ல பாக்குறப்பதாப்பா உனக்கு தெரியுது. பக்கத்துல வந்து அதான் பாத்துருக்காரு, எம்ஜிஆரே மிஞ்சிட்டப்பா நீங்க, அந்த லெவலுக்கு கோவிக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். இன்னொரு பக்கம் விஜயை பத்தி இவங்க அதிமுகலன்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. செல்லூர் ராஜு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் எந்த நாட்டுக்கு வந்து செங்கோட்டையன் முதல்வர் ஆக்க போறாரு, அவரு வேணா ஏதாவது ஒரு காலேஜுக்கு வேணா பிரின்சிபலா முதல்வர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப 2024 எடப்பாடி ஒத்துட்டாருன்னா காலேஜுக்கு முதல்வராகன்னு சொல்லுவாங்களா? ஆமா. சரி, இன்னொரு பக்கம் கடம்பூர் ராஜு, இந்த மெர்சல் படம் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு, அப்ப நான் தான் செய்தித்துறை அமைச்சரா இருந்தேன், சினிமா துறை அமைச்சரா வந்து இருந்தேன். ஓகே, அப்ப வந்து எங்கிட்ட தான் வந்து கேட்டாங்க, ஹெல்ப் எல்லாம் கேட்டாங்க. நான் சிஎம் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் நான் வந்து சொன்னேன், பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொன்னாப்புல. அப்ப சொன்னாப்புல என்னன்னைக்கு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு உங்க நன்றோடு இருப்பேன்னாப்புல. இப்பதான் மாறிட்டாரு விஜய், தம்பி விஜய்னு வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாப்புல பிரச்சாரத்துல கோவில்பட்டியில. பாத்தீங்களா, விஜய் என் பக்கத்துல கை கட்டி உட்காந்துருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு. விஜய் ரசிகரா இருந்தாலும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவர் வாழ்நாள் முழுக்க அவர் நன்றியா இல்லைனாலும் நீங்க நன்றியா இருங்கன்னு சொல்றாரு போல. அதே மாதிரி T20 மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில ஒரு 5 இடங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். சென்னையில சேப்பாக்கம். இப்ப இங்க சேப்பாக்கத்துக்குள்ளார விசில் எடுத்துட்டு போறதுக்கு தடை வந்து பண்ணிருக்காங்களாம். ஓஹோ, ஃபுல்லா செக் பண்றாங்களாம், விசில் இருந்தா எடுத்துடுறாங்களாம். அதை வச்சு நாஞ்சில் சம்பத் வந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருக்காப்புல. விசில் சத்தம் கேட்டாலே சித்தனஞ்சன் சாலை இருக்கவங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிட முடியுமா, நிச்சயம் கல்யாணம் நடக்கும், சிஎம் ஆயே தீர்வார் விஜய் அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே, அதான் இப்ப IPL வேற வந்துருச்சுன்னா அவங்க வேற சிஎஸ்கே விசில் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, விசில சிஎஸ்கேக்கு விசில போடுங்கன்னு தானே சொல்லுவாங்க, சூரியனை போடுங்கன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ண போறாங்க, சூரியன் தான் நம்மளே போட போகுது மே மாசத்துல, வெயில் காட்ட போகுது. ஆமா, அதுவும் இருக்குது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், விஜய் சிஎம் இவங்கெல்லாம் பற்றி பேசும்போது இவங்கெல்லாம் ஒரு கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா OS ஜெகன்மோகன் ரெட்டி அவரோட அண்ணன் மகனுக்கு கல்யாணம். அவங்க மகன் வந்து காதல் திருமணம் அப்படிங்கிறதுனால அந்த முருகப்பா குரூப்ஸ், காரைக்குடியை சேர்ந்த அந்த முருகப்பா குரூப்ஸ் இல்ல திருமண விழா, இது ரெண்டும் வந்து காலையில் இந்து முறைப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் முறைப்படியும் திருமணம் நடந்திருக்கு. முதல்வர் வந்து அந்த திருமண நிகழ்வுலையும் அப்புறம் அந்த கிறிஸ்டின் முறைப்படி நடந்ததில் வந்து விஜயும் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. நடிகர்கள் சூர்யா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லாம் கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதில் என்னென்னா, இவருமே வந்து அந்த ரிசப்ஷனுக்கு தான் வரதா இருந்தாராமா சிஎம்மே. பட் விஜய் முன்னாடியே வரப்போகிறாரு அந்த இதுக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்தோன்னா அதுக்கப்புறம் பிளானை மாற்றிட்டாங்க, காலையில் திருமணத்துக்கே போயிடலான்னு வந்து முதல்வர் மாற்றிட்டாரு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே. இன்னொன்று என்னன்னா, ஜனநாயக படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகலை.
கோர்ட்டுக்கெல்லாம் கூட போயிருந்தாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டி படம் பார்க்க போறாங்களாம், அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, படம் ரிலீஸ் ஆகுமா பொறுத்திருந்து பார்ப்போம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை பற்றி பேசலை, நான் விஜயை பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஆனால் யாரோட வாக்குகளை பிரிக்க போகிறாருங்கிறது தெரியல. பெண்கள் வாக்குகள் பிரிக்க போகிறாரா, இல்லை திமுக வாக்குகளை பிரிக்க போகிறாருங்களா, ஒரு கேள்விக்குறியாக ஒரு மர்மமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நிறைய தேர்தல் இன்னும் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்க கரெக்டாக தெரியும் நிர்மலா சீதாராமனுக்கு. சாரணர் தேர்தல் அது கூட நின்னது இல்லையே, ராஜ்யசபா எலெக்ஷன்பா அது. ஓகே. ஜப்பானில் போன தேர்தலில் ஒரு பிரதமர் தேர்வானார். அப்புறம் கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை அப்படி இப்படின்னு இடைக்கால பிரதமர்கள்லாம் வந்தாங்க. அந்த இடைக்கால பிரதமராக சனே டக்கைச்சி அப்படிங்கிற பெண் பிரதமர் வந்து பதவியேற்றாங்க. முதல் முறையாக அந்த பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்த பெண் ஜப்பான்லன்னா இவங்களாக தான் இருந்தாங்க. இடைக்கால பிரதமராக இருந்தவங்க இப்போ தேர்தலை சந்தித்து திரும்பியும் அங்கே வந்து அவங்களோட அந்த லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியே வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த 465 இடங்கள் கொண்ட அந்த இதில் வந்து தேர்தலில் கிட்டத்தட்ட 300+ சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறதுனால இப்போ அவங்களே திரும்ப வந்து பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஜப்பானிய பங்குச்சந்தையில நீ மிகப்பெரிய ஏற்றமா, அது காரணம் திருப்பி இவங்களே வந்தது தானா. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா மனுஷனா மட்டும் பிறக்க கூடாதா? அதான் இல்ல, பிறக்கவே கூடாதுன்னு போடுறாங்க. முதல் மேட்ச்ல தோத்துட்டோம், 50% வரி போட்ட வேண்டிதான். ட்ரம்ப் வந்து அந்த இந்தியா US T20 மேட்சை பார்த்துட்டு சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. சி ஜோசப் விஜய் என்னும் நான் இனிமேல் வரி ஒழுங்கா கட்டுவேன் என்று. இட்லி இருக்கா ப்ரோ? 10 நிமிஷம் ஆகும்னே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணா போடவா? ஏன்டா ஃப்ரைட் ரைஸும் இட்லியும் ஒரே விலையா? ஆமாம், இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால பல பிரச்சனைகள் ஒன்று தான் மருத்துவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கவனமாக தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ஆனந்தம் படத்துல ஒரு பீரோ லாக்கர் இருக்கும், அதில் வந்து கணக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதில் வந்து பணம் கம்மியாக இருக்கும், கணக்கும் கம்மியாக இருக்கும். மம்முட்டிகிட்ட கேட்பாங்க ஏன் கணக்கு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. சும்மா யாரும் கணக்கெல்லாம் கேட்காதீங்கன்னு பார்ப்பல அவர். சும்மா கேட்காதீங்க, எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாரு. அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயங்கள் வந்து அந்த படத்தில் நடக்கும். அந்த மாதிரி இங்கே நம்ம பிஎம் கேரை பற்றி கேட்டாலே சும்மா யாரும் கேட்காதீங்க மம்முட்டி மாதிரி எழுதி சொல்கிறாப்புல பிரதமர் மோடி. அந்த பிஎம் கேரை மூடி அந்த கதவை திறந்து வச்சுக்கிட்டா அதை என்ன அதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கவே முடியல, யாராலையும் பார்க்க முடியல போல. எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதனால மோடிக்கு வந்து சும்மா யாரும் கேட்காதீங்கன்னு கொடுத்துடலாம் வருது. ஓகே, சும்மா யாரும் கேட்காதீங்க, கேள்வி கேட்க எனக்கு பிடிக்காது. ஓகே, அது என்கிட்ட இருக்க பணத்தை பற்றி கேட்பீங்களா? நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள்.